கேட்கா மூக்கிலியா கேட்கும். யாரு மைனியா? வாங்க. இளவு கொடுத்த இளவு சட்டியை வலிச்சு நக்க வந்திருக்கு. மைனியா வாங்க வாங்க. என்ன ஏதோ வலிச்சுன்னு பண்ணி சொன்ன? அது மைனி கருக்கு குடிச்சிட்டு இருந்தனா, அதுல எள்ளு வழுக்கு இருந்து அதை வலிச்சு தின்னு சொல்லிட்டு இருந்தேன். வா அப்படியா? என்ன செஞ்சுட்டு இருக்க? அது மைனி இருந்த தக்காளியை நாளா முறிச்சேன். இனிமே தான் ரசம் வைக்கா தக்காளி சாதம் வச்சேகான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப நீ ஒண்ணு செய், நீ தக்காளி சாதம் செய், ரசம் வைக்க மல்லித்தலை இருக்கும்ல அதை என்னட்ட தாடி. இளவு உடுத்த இளவு மல்லித்தலையோட போனா குழப்பம் இல்லை, அடுப்புல கிழங்கு வேற இருக்கு, அதை கண்டாலே உன்னோட கமத்தன நிற்பா. என்ன செய்யறதுக்கு? மனத்தை பிடிச்சிட்டே கண்டுபிடிப்பாளே. என்ன என்னத்தை யோசிக்க? இருக்கட்ட கொஞ்ச நேரம். ஓ வா மைனி இரு. சும்மா வந்தேன். நான் நினைச்சேன் அடுப்புல கிழங்கு இருக்கிறத திங்காம நான் போக மாட்டேன். 4 குண்டனி கதை சொன்னா தர போறா. வலிச்சுனக்க பிளான் போடுறாளே கதம்ப கள்ளி. எங்கிட்ட தான் இப்படி ஒவ்வொரு வீட்டுகளை யார் யாரி திங்குறதுன்னு பிரிவாளுவ போல. சாப்பிடுதியலா? என்ன குழம்புட்டி வச்ச? அதான் மைனியே நான் சொன்னோம்ல இனிதான் வச்சனும். ஞாபகத்துல பழைய எஞ்சி கொஞ்சம் இருக்கு, குடிச்சதேலா? பழைய எஞ்சியா? உங்க வீட்டுல கிழங்கு மனம் வந்துச்சு, பழைய எஞ்சின்னு சொல்லுது. அதான் நான் பார்த்தேன், மோப்பு கல்லி மோப்பு பிடிச்சி வந்துட்டான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மைனியே, பழைய எஞ்சி தான் இருக்கு, அதை என்ன பண்ணன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியாம்மா? நீ அப்ப பழைய எஞ்சி குடி, நான் வீட்டுக்கு கொண்டு வரேன்னா. தின்னலான்னு பார்த்தா பழைய எஞ்சி நம்ம தலையை உடுத்திடுவோம் போல, எஸ்கேப் ஆயிடுவோம்ப்பா. சரி மைனிய பார்த்து போண்டு வாங்க. என்ன அடிக்கடி வாங்க இந்த பக்கம். ஆளை உடுத்தாயி பழைய கஞ்சி குடிக்க அங்க இருந்து இங்க வர வந்தேன், ஓடிடுவோம். யாருக்கிட்ட? ஏங்கிட்டே வா, நம்ம கிழங்கு ஆட்டையே போடலான்னு வந்தா, இப்ப பழைய கஞ்சினோட பறந்துட்டா. யாருக்கிட்ட?